என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, இறைவனுக்கு நன்றி. இனிய நண்பர்களே, நியூ பேசும் படத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற நல்லாதரவுக்கு நன்றி. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற திறமைசாலி, சமீபத்தில் மறைந்த பாடலாசிரியர் பூவை செங்கோட்டுவன் அவர்களை பற்றி தான். அவர் எழுதிய பாடல்கள் அதிகம் இல்லை என்றாலும் கூட குறிப்பிட்டு சொல்லக்கூடிய தகுதி வாய்ந்த திறமையான நல்ல பாடல்கள் அமைத்து கொடுத்திருக்கின்றார். அதில் முக்கியமாக அவர் நான் உங்க வீட்டு பிள்ளை என்று புரட்சி தலைவர் பாடுகின்ற புதிய பூமி பாடல், அந்த வாய்ப்பு பெறுவதற்காக அவர் எப்படியெல்லாம் சிரமப்பட்டார், அந்த வாய்ப்பு தனக்கு எப்படி கிடைத்தது என்பதை ஒரு சுவராசியத்தோடு அவர் சொல்லியிருக்கின்றார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தவரையில் அவர் திறமைசாலியா என்றுதான் பார்ப்பாரே தவிர பிரபலமானவர், புதியவர், ஏழை, பணக்காரன் என்று பார்க்க மாட்டார். திறமைசாலி என்றால் அவரை வரவழைத்து வாய்ப்பு கொடுப்பார். அப்படிதான் இந்த பாடலுக்கான வாய்ப்பும் அவருக்கு வழங்கப்பட்டது. புதிய பூமி படத்திற்காக பாடல் இது, நான் உங்க வீட்டு பிள்ளை என்ற இந்த பாடல். இந்த பாடல் படத்தில் இடம்பெற வேண்டும் என்றால் எம்ஜிஆர் அவர்களுடைய அங்கீகாரம் தேவை. அவர் இந்த பாடல் சிறப்பாக இருக்கிறது, என் படத்தில் இடம்பெறலாம் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த படத்தில் அவர் பாடுகின்ற பாடல் தான் அது. சரி, இந்த பாடலுக்காக இவர் எப்படி இந்த வாய்ப்பை பெற்றார் என்றால், பூவை செங்கோட்டுவன் ஆரம்ப காலங்களில் நாடகங்களில் பாடல்கள் எழுதி கொண்டு வந்திருந்தார். நாடகங்களில் பாடல்கள் எழுதி வந்தார். அந்த சமயத்தில் தான் வி.சி. குகநாதனும் நாடகத்தில் இருக்கும்போது இவர் பாடல்கள் எழுதுவார். இவருடைய பாட்டுத்திறன் கண்டுவிட்டு வி.சி. குகநாதன் ஒரு நாள் சொன்னார், நான் திரைப்படம் எடுத்தால் நான் எழுதுகின்ற கதைக்கு நீங்கள் தான் பாட்டு என்று வாக்குறுதி கொடுத்திருந்தார். இந்த வாக்குறுதி கொடுத்தது போலவே அவர் பிற்காலத்தில் அவருக்கு வாய்ப்புகளை கொடுத்திருந்தார். நாளும் தெரிந்தவன், கனிமுத்து பாப்பா, பெத்தமனம் பித்து, ராணி யார் குழந்தை, பருவகாலம், மதுர கீதம், மச்சானை பார்த்தீங்களா போன்ற படங்களில் இவரை பாடல் எழுத வைத்திருக்கின்றார். சரி, புதிய பூமி படத்திற்கான எம்ஜிஆருக்கு இவர் எழுதிய இந்த பாடல் வாய்ப்பு பெற என்ன செய்தார்? புதிய பூமி படத்தின் கதையை வி.சி. குகநாதன் சொல்லிக் கொண்டிருக்கும் போது, இது படத்திற்காக இந்த கதை தேர்ந்தெடுத்த பிறகு ஒரு பக்கம் கண்ணதாசன் அந்த படத்திற்காக 3 பாடல்கள் முத்தாக எழுதியிருந்தார். அந்த பாடல்களும் சிறப்பாக வந்திருந்தன. அதே சமயத்தில் படத்தில் சோலோவாக எம்ஜிஆர் ஒரு பாடல் பாடினால் சிறப்பாக இருக்கும் என்று இவர் நம்பினார். பூவை செங்கோட்டுவன் நினைத்தார். அதற்காக இவரே ஒரு பல்லவி ரெடி பண்ணி செய்திருந்தார். இந்த பல்லவியை எம்ஜிஆரிடம் காட்டி வாய்ப்பு பெற வேண்டும் என்று நினைத்தார். அது நான் உங்க வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை, நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. இது எம்ஜிஆருடைய கொள்கைக்கு உகந்த, அவர் பாடினால் சிறப்பாக இருக்கும் என்கின்ற அளவில் இந்த பல்லவி அமைந்திருந்தது. ஆனால் இந்த கவிஞரோ புதிய கவிஞரின் இந்த பல்லவியை எம்ஜிஆரிடம் எப்படி கொடுப்பது, எம்ஜிஆர் ஏற்றுக்கொள்வாரா, திட்டுவாரா என்ற பயத்திலே பல பேர் அதை அவரிடம் சொல்லவே இல்லை. அந்த படத்திற்கு வசனம் எழுதியவர் எஸ். தென்னரசு. அவர் பூவை செங்கோட்டுவனுக்கு நண்பரும் கூட. ஆனாலும் அவரும் சொல்வதற்கு எம்ஜிஆரிடம் இந்த பாடலை பற்றி சொல்லி வாய்ப்பு வாங்கி தருவதற்கு அவரும் தயங்கிக் கொண்டிருந்தார். இந்த நிலையில் எப்படி இவருக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது என்றால், படகோட்டி படத்தை தயாரித்தார் அல்லவா, மதுரை வீரன் போன்ற படங்களை தயாரித்தார் அல்லவா, கனகசபை செட்டியார், நான் எம்ஜிஆரிடம் இந்த பல்லவியை சொல்கிறேன், எழுதி கொடு என்று வாங்கிட்டு போனார். அவர் அடுத்து எம்ஜிஆரை வைத்து அவர் ஒரு படம் தயாரிக்க திட்டமிட்டிருந்தார். எனவே எம்ஜிஆரிடம் பேசி அந்த படத்திற்கான கால்ஷீட் விஷயமாக பேசுவதற்காக அவர் சென்றபோது பேச்சுவாக்கில் அப்படியே ஒரு புது கவிஞர் உங்களுக்காக ஒரு பல்லவி எழுதியிருக்கிறார், பாருங்க, கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் அந்த பல்லவியை கொடுத்திருக்கிறார். நான் உங்க வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை, நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. கேட்ட உடனே எம்ஜிஆருக்கு பிடித்து விட்டது. நம்ம நல்லா எழுதியிருக்காரே, அவரையே இந்த பாடல் எழுத சொல்லுங்க என்று எம்ஜிஆர் உடனே சொல்லிவிட்டார். முழு பாடலையும் அவரே எழுத சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு டைரக்டரிடமும் அழைத்து இந்த பாடலை அவரை எழுத சொல்லுங்கள் என்று வைத்து விட்டார். இதுதான் எம்ஜிஆருடைய பெரிய மனது. அவர் யார் என்றே பார்க்கவில்லை. பூவை செங்கோட்டுவன் எப்படி இருப்பார் என்று அவருக்கு தெரியாது. ஆனால் தயாரிப்பாளர் அவர் எழுதிய ஒரு பல்லவி சொன்னதும் உடனே அந்த பாடல் எழுத வாய்ப்பு கொடுத்து விடுகிறார். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தது அந்த பல்லவி.
காரணம் எம்ஜிஆருக்காகவே உருவாக்கப்பட்ட அவருடைய கொள்கையை சார்ந்த ஒரு பல்லவியாக அது இருந்தது. இதே போல் அந்த பாடல் முழுமையாக எழுத வேண்டும் என்று அவர் நினைத்தார். அதே போல எம்எஸ்வி அந்த பாடலுக்கு ஒரு வடிவம் கொடுத்து இசையமைத்தார். அதோடு இந்த பாடல் முழுமையாக எழுதி பதிவான பிறகு எம்ஜிஆரை சந்தித்து இந்த பாடல் எப்படி இருக்கிறது என்று அவருடைய கருத்தை தெரிந்து கொள்ள, அவருடைய பாராட்டை பெற வேண்டும் என்று பூவை செங்குட்டுவன் ஆசைப்பட்டார். ஆனால் அந்த படத்தை சார்ந்த தயாரிப்பாளர் மற்றும் அவருடைய வசனகர்த்தா இவர்கள் எல்லாமே தயங்கிக் கொண்டிருந்தார்கள். எம்ஜிஆரிடம் போய் இவரை எப்படி நாம் அறிமுகப்படுத்துவது, எப்படி கூப்பிட்டு அழைத்து கொண்டு போவது என்று தயங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் எங்க வீட்டு பிள்ளை படத்தின் டைரக்டர் சாணக்கியா அவர் சொன்னார், நான் உன்னை அறிமுகப்படுத்துகிறேன் என்று எம்ஜிஆரிடம் அழைத்து சென்று இவர்தான் அந்த பாடல் எழுதினார் என்று சொன்னவுடனே, அப்படியா என்று எம்ஜிஆர் அவருக்கு கை குலுக்கி தோளில் தட்டி கொடுத்து, பாடலுக்காக எழுதிய சரணமும் மிக சிறப்பாக இருந்தது என்று சொல்லி, பிறந்த நாடே சிறந்த கோயில், பேசும் மொழியே தெய்வம், இதை மறந்திடாமல் வாழ்ந்து வந்தால் கோபுரமாகும் கொள்கை, உனக்கொரு பங்கு எனக்கொரு பங்கு உலகில் நிச்சயம் உண்டு, ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் உலகம் செழிப்பதுண்டு என்ற இந்த சரணமும் மிக சிறப்பாக எழுதியிருக்கிறீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த பாடல் சிறப்பாக வந்திருக்கிறது. நான் உங்களுக்கு தேவர் ஃபிலிம்ஸில் சொல்லியிருக்கின்றேன், அங்கு போய் நீங்கள் ஒரு பாடல் எழுதுங்கள் என்று சொல்லிவிட்டார். இந்த பாடல் எம்ஜிஆருக்கு பிடித்தவுடனே இவர் யார் என்றே தெரியாது. ஆனாலும் கூட பாடல் சிறப்பாக எழுதியிருக்கிறார் என்கின்ற ஒரு அடிப்படையில் அவருடைய திறமையை மதித்த எம்ஜிஆர் உடனே அவருக்கு தேவர் ஃபிலிம்ஸில் வாய்ப்பு வாங்கி கொடுத்தார். அவர் தேவர் ஃபிலிம்ஸுக்கு போனதும் சின்னப்பா தேவர் சொன்னாராம், என்னப்பா சின்னவரும் உன்னை எம்ஜிஆரும் உன்னை பாராட்டுறாரு, கண்ணதாசனும் உன்னை பாராட்டி பாடல் எழுத வைக்க சொல்றாங்களே, அப்படி என்னப்பா பண்ணிட்டு என்று கேட்டாராம். அதாவது இவர் எழுதிய ஒரு பக்தி பாடல், திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்கு இல்லையா, அந்த பாடல் இவர் தான் எழுதினது. கந்தன் கருணையில் வரும் இந்த பாடல் சிறப்பான ஒரு பாடல். அவர் கந்தன் கருணையில் வருவதற்கு முன்பு மேடைகளில் பாடப்பட்ட அந்த பாடல் பக்தி பாடல். அதை கேட்டு கண்ணதாசன் மெய்மறந்து போயிருந்தார். அதனால்தான் அவருடைய பெயரை சொல்லி பாராட்டினார். புரட்சி தலைவரோ நான் உங்க வீட்டு பிள்ளை பாடலை கேட்டுவிட்டு இவருக்கு வாய்ப்பு கொடுக்க சொன்னார். அப்படிதான் அவர் காதல் வாகனம் படத்தில் பூவை செங்குட்டுவன் எம்ஜிஆருக்காக எழுதிய பாடல்தான் வணக்கம் என் வணக்கம், சிங்கார வாகனமே உல்லாசமாக ஊர்வலம் செல்லும் காதல் வாகனமே என்ற அந்த பாடலை எழுதியிருந்தார். அதற்கு பிறகு அவருக்கு அடிமை பெண் படத்திலும் கூட அவருக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தார். ஆனால் அப்போது இருந்த சில டைரக்டர்கள் எம்ஜிஆரிடம் இவரை நெருங்க விடாமல் அப்படியே இது செய்து விட்டார்கள். பாவம், அவரும் பிறகு அப்படியே வெவ்வேறு படங்களில் பாடல்கள் எழுத ஆரம்பித்து தன்னை வேறு விதமாக வளர்த்து கொண்டார். ஒரு பாடலாசிரியராக சிறப்பாக வந்தார். எம்ஜிஆர் பாராட்டிய ஒரு நல்ல பாடலாசிரியர். அவர் மறைந்தது தமிழுக்கு ஒரு இழப்பு தான். அன்னாருடைய ஆன்மா சாந்தி அடைய நாம் பிரார்த்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.